ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இந்த பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இது 3வது வீடியோ. இந்த வீடியோ தான் கடைசி வீடியோங்க. இந்த வீடியோவில் நான் 25 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. மற்ற பாகங்களை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே தயாராக இருக்கீங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூ அப்படின்னா கூற்று, கா என்றால் காரணம், இப்படி பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரியான விளக்கம்தான். சார் சையது அகமது கான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அறிவியல் கழகம் ஒன்றை உருவாக்கியிருக்காரு. அதன் மூலமாக குறிப்பாக ஆங்கில அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செஞ்சுருக்காரு. இது கூற்று. காரணம் என்ன? படிப்பறிவு இன்மை, குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மை இஸ்லாமியர்களை கீழ்நிலையில் வைத்து விட்டது அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரியான விளக்கம் என்பது தான் ஆன்சராக இருக்குது. அடுத்து என்ன பாருங்கள். சர் சையது அகமது கான் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவிய ஆண்டு. இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு கல்லூரியை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதை எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு? அலிகார் நகரத்தில் உருவாக்கியிருக்காரு. எப்போ உருவாக்குனாருன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். விடையை பார்க்கலாங்களா? விடை 1875 என்பது கரெக்டு. 1875 உருவாக்கியிருக்காரு. அடுத்து என்ன பாருங்கள். அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்ந்த ஆண்டு என்ன? இது பின்னால் பல்கலைக்கழகமாக மாறி இருக்கு. ஆரம்பத்தில் காலேஜ் இருந்திருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் மாறி இருக்கு. எப்போ மாறி இருக்கு? விடையை பார்க்கலாங்களா? 1920 என்பது கரெக்டு. 1920 மாறி இருக்கு. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் இருக்குது, எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, விடையை பார்க்கலாமா? இதுக்கான பதில் கூற்று 1, 2 இரண்டுமே சரிங்க. தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குது. இந்த இயக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மீட்பு இயக்கம் ஆகும். இந்த இயக்கம் பழமைவாத முஸ்லீம் உலேமாக்களால் தொடங்கப்பட்டது. இரண்டுமே சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். முகமது குவாசிம் நானோதவி, ரசீத் அகமது கங்கோத்ரி ஆகியோர் உத்தரப்பிரதேசத்தில் சரகன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவிய ஆண்டு என்ன? இந்த 2 பேரும் யார் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல தியோபந்த் இயக்கம்னு பார்த்தோமா, அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க. இவங்க தனியாக ஒரு பள்ளிக்கூடத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே? உத்தரப்பிரதேசத்தில் சரகன்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே திறந்திருக்காங்க. எப்போன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பார்க்கலாமா? 1866 என்பது கரெக்டு. 1866. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, விடையை பார்க்கலாமா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரியான விளக்கம் என்பது ஆன்சர். கூற்று என்ன? தியோபந்த் பள்ளி அதனுடைய பாடத்திட்டம் ஆங்கில கல்வியையும் பண்பாட்டையும் புறக்கணித்தது. உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது. காரணம் என்ன? இதன் நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாய் அமைந்தது. இதனுடைய நோக்கம் எப்படி இருக்குது? ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆங்கில கல்வியை விட்டுட்டு இஸ்லாமிய மதத்தை பற்றி கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம் என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, விடையை பார்க்கலாமா? விடை கூற்று காரணம் சரியான விளக்கம் என்பதுதான் ஆன்சர். ஜமைத் உல் உலேமா, அதாவது இறையியலாளர்களின் அவை. இந்த அவை முகமது உல் ஹசன் மௌலானா என்பவருடைய தலைமையில் இயங்கியது. ஏன்னா முகமது உல் ஹசன் மௌலானா இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தியோபந்தோடைய புதிய தலைவராக மாறியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த அமைப்பு அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரியான விளக்கம் என்பது ஆன்சராக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் எது? 19ஆம் நூற்றாண்டுடைய இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பம்பாய் என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். 1851 ரகுனுமாய் மத்யஸ்னன் சபா, அதாவது பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்?
1851 உருவாக்கியிருக்காரு. ரகனுமாய் மத்தியாசன் சபா அப்படிங்கிற அவை உருவாக்கப்பட்டிருக்கு. யார் உருவாக்கியிருக்காங்க? இதுக்கான பதில் பர்துன்ஜி நவ்ரோஜி என்பது கரெக்டு. பர்துன்ஜி நவ்ரோஜிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். ராஷ்ட் கோப்தார் அதாவது உண்மை விளம்பி யாருடைய முழக்கம்? இதை எப்படி கேட்கலான்னா, ராஷ்ட் கோப்தார்னா என்னன்னு கேட்கலாம், யாருடைய முழக்கம் அப்படின்னும் கேட்கலாம். இதுக்கான பதில் பார்சி இயக்கம். பார்சி இயக்கத்துடைய முழக்கம் தான் ராஷ்ட் கோப்தார். அடுத்த வினா பாருங்கள். பார்சி இனத்தில் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தியவர் யார்? குழந்தை திருமணம் இருக்குது, அதை தடுக்க சட்டம் கொண்டு வரணும்னு ஒருத்தர் இயக்கம் நடத்தியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா பெர்ரம்ஜி மல்பாரி என்பது கரெக்டு. பெர்ரம்ஜி மல்பாரி. அடுத்த வினா பாருங்கள். பெரோசா மேத்தா, தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கிய இயக்கம் என்ன? பெரோசா மேத்தா, தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கிய இயக்கம் பார்சி இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கம். அடுத்த வினா பாருங்கள். நிரங்காரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நிரங்கரி அப்படின்னு சொல்லுவாங்க, நிரங்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிரங்காரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? இதுக்கான பதில் பாபா தயால்தாஸ் என்பது கரெக்டு. பாபா தயால்தாஸ் என்பது கரெக்டு. அவர் தான் உருவாக்கியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். நிரங்கரி என்பதன் பொருள் என்ன? நிரங்கரி அப்படின்னு படித்தோமா, அதனுடைய பொருள் என்னங்க? அதனுடைய பொருள் உருவமற்ற என்பது கரெக்டு. நிரங்கரினா உருவமற்ற என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நாம்தாரி இயக்கம் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? இதுக்கான பதில் பாபா ராம்சிங் என்பது கரெக்டு. பாபா ராம்சிங் தான் உருவாக்கியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் இருக்கிறது. எது சரின்னு நீங்கள் சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? சிங் சபா என்னும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. இது கரெக்டு. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவுடைய முக்கிய குறிக்கோளாக அமைந்தது. இதுவும் கரெக்டு. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. இதுவும் கரெக்டு. 1, 2, 3 மட்டும் சரி, அதாவது அனைத்தும் சரி என்பது தான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். அகாலி இயக்கத்துடைய முன்னோடி அமைப்பு என்ன? அகாலி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குது. இந்த இயக்கத்துடைய முன்னோடி அமைப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் சிங் சபா என்பது கரெக்டு. அகாலி இயக்கத்துடைய முன்னோடி அமைப்பு சிங் சபா. அடுத்த வினா பாருங்கள். வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவிய ஆண்டு என்ன? வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கினார். எப்போ உருவாக்கினாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 1865 என்பது கரெக்டு. 1865 உருவாக்கியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகம் இதை வடலூரில் நிறுவிய ஆண்டு என்ன? இதை வடலூரில் உருவாக்கியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1867. 1867 உருவாக்கியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். பண்டிதர் அயோத்திதாசருடைய பன்முகத்தன்மைகளில் தவறானது என்ன? பண்டிதர் அயோத்திதாசருடைய பன்முகத்தன்மையில் இங்கே தவறானது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவர் தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர். அனைத்தும் சரி என்பதுதான் கரெக்டு. தவறானது என்று எதுவுமே இல்லை. அடுத்த வினா பாருங்கள். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அயோத்திதாசர் உருவாக்கிய அமைப்பு என்ன? ஒடுக்கப்பட்டோருடைய கோவில் நுழைவுக்கு ஆதரவுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. இதுக்கான பதில் அத்வைதானந்த சபா என்பது கரெக்டு. அத்வைதானந்த சபா. அடுத்த வினா பாருங்கள். அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு என்ன? அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குனாங்க. எப்போ உருவாக்குனாங்கன்னா 1882 உருவாக்குனாங்க. 1882. அடுத்த வினா பாருங்கள். அயோத்திதாசர் திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கிய ஆண்டு என்ன? அயோத்திதாசர் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை நடத்தியிருக்காரு. எப்போ தொடங்கினாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 1885 என்பது கரெக்டு. 1885. அடுத்த வினா பாருங்கள். அயோத்திதாசரால் 1891 உருவாக்கப்பட்ட திராவிட மகாஜன சபை என்ற அமைப்புடைய முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? திராவிட மகாஜன சபை இப்படி ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருக்காரு பாருங்கள். 1891 உருவாக்கியிருக்காரு.
இந்த அமைப்புடைய முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி என்பது கரெக்டு. நீலகிரியில் நடந்திருக்கு. இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேணா பாருங்கள். அயோத்திதாசர் 1898 இலங்கை சென்று அங்கே பௌத்தத்தை தழுவ காரணமானவர். 1898 இலங்கை போயிட்டு அங்கே புத்த மதத்தை தழுவியிருக்காரு. இதுக்கு காரணமானவர் கர்னல் H.S. ஆல்காட். கர்னல் H.S. ஆல்காட். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கர்னல் H.S. ஆல்காட்டு எந்த அமைப்போடு தொடர்புடையவர்? நம்ம முந்தைய வீடியோக்களில் பார்த்தோம். இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்றேன் யார் யார் நம்ம வீடியோவை டெய்லியும் பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். இந்த கர்னல் H.S. ஆல்காட் என்பவர் ஒரு அமைப்பை உருவாக்குனவர். என்ன அமைப்பு, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். அயோத்திதாசர் புத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டு என்ன? சென்னையில் உருவாக்கியிருக்காரு. சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1898 என்பது கரெக்டு. அடுத்து 27வது கேள்வி, கடைசி கேள்விங்க. இதோட இந்த வீடியோ முடியுது, இந்த பாடமும் முடிகிறது. நாளைக்கு என்ன தலைப்புங்கிறத நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விட்றேன், படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசி கேள்வியை பாருங்கள். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு என்ன? இதுக்கான பதில் 1907 என்பது கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேயும் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேங்க. இது வந்து வாராந்திர பத்திரிகைன்னு இங்கே போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ வாரத்தில் ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும்தானே அந்த பத்திரிகை வரும். அது எந்த தினத்தில் பத்திரிகை வந்தது, எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பத்திரிகையை விற்றாங்க, எத்தனை பக்கம் கொண்டது, இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். எத்தனை பேர் அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ சிறப்பாக முடிந்தது. இந்த 27 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.